Hi, hello and welcome to Universal CAT Service Tamil YouTube channel. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டேவலோட ப்ரொஃபைல் கமாண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரைன் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன். ஸோ ஜஸ்ட் ஐ ஓப்பன் த ஸ்கெச்சர் ஒர்க் பெஞ்ச், select the sketch and plane. You can see this operation. So it is called as a modifying tool. ஸோ ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஃபில்லட், சாம்பர், மிரர் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு create one rectangle profile here. Just I select the rectangle, pick the center point, and I can give the dimension here. So dimension I enter 200 and 100. You can see here. So this rectangle profile I want to apply fillet. So these sharp edges I want to create that radius. Okay. So it's called as fillet. ஸோ இந்த ஃபில்லட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆப்ரேஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கார்னர். ஸோ இங்கே கார்னருங்கிற நேமில் இருக்கும். ஆக்சுவலாக இதோட நேம் ஃபில்லட், பட் ஹியர் இன் கேட்டியா இட்ஸ் நேம் அஸ் கார்னர். ஸோ ஜஸ்ட் இந்த கமெண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டாப் ஆஃப் த லெஃப்ட் கார்னர் யூ கேன் சி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸாக இருக்குது. இப்போ இந்த கார்னர் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சம் ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சைட் திஸ் கார்னர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ரீசெலக்ட் திஸ் கார்னர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரிம் ஆல் எலமெண்ட். ட்ரிம் ஆல் எலமெண்ட் மீன்ஸ் ஸோ ஐ ஹாவ் த ப்ரொஃபைல் லைக் திஸ். ஓகே, ஐ ஹாவ் த ப்ரொஃபைல் லைக் திஸ். ஸோ ஐ வாண்ட் டு அப்ளை த ரேடியஸ் லைக் தட். ஸோ இந்த மாதிரி எனக்கு ரேடியஸ் அப்ளை பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா இந்த போர்ஷன், இந்த அன்வான்ட் போர்ஷன், இந்த ஏரியா I want to remove. That is called as trim all element. Okay. So corner option. Now you can see I choose this option, trim all element. So select first line and second line and just drag the mouse. Value la enter பண்ண தேவையில்ல. So directly click. Just click OK. இப்போ கொடுத்த உடனே பாருங்க இந்த லைனோட இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் போர்ஷன் அண்ட் இந்த லைனோட எக்ஸஸ் ரிமைனிங் போர்ஷன் ரெண்டுமே நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு கார்னர்ல ரேடியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நவ் ஐ டபுள் கிளிக் த ரேடியஸ் அண்ட் என்டர் த வேல்யூ. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கார்னர்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ட்ரிம் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆக்டிவேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணுற லைன் மட்டும் தான் நமக்கு ட்ரிம் ஆகும். ஸோ இந்த லைனோட எக்ஸஸ் ட்ரிம் ஆகும், இந்த லைன் வந்து ட்ரிம் ஆகாது. யூ கேன் சி த ப்ரிவியூ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண இந்த லைன் வந்து ட்ரிம் ஆயிடுச்சு. செகண்ட் செலக்ட் பண்ண லைன் ட்ரிம் ஆகாமல் அப்படியே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோ ட்ரிம். ஸோ நோ ட்ரிம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லைனோட எக்ஸஸ் எதுவுமே நமக்கு ரிமூவ் ஆகாது, ஜஸ்ட் இந்த ரேடியஸ் மட்டும் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ரேடியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் இந்த லைன் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஐ ஹாவ் டு சர்க்கிள் ப்ரொஃபைல் லைக் தட். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் கிரியேட்டட் அனதர் சர்க்கிள் ஓவர் ஹியர். ஸோ ஜஸ்ட் ஐ என்டர் த டைமென்ஷன் ஹியர். ஸோ டைமென்ஷன் ஐ வாண்ட் ஹரிசாண்டல். ஜஸ்ட் கிளிக் ஓகே. See now can I apply? See, I have two circular profile, so I want to create profile like that, like one arc. Okay, I need to connect to the arc like that. என்னால arc வச்சு கிரியேட் பண்ண முடியும். at the same time கார்னர் மூலமாவும் இதை கிரியேட் பண்ண முடியும். that means radius. so கார்னர்ல போயிட்டு if I am using the first option trim all element, what will happen? you can see the radius is created, but இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு ட்ரிம் ஆயிடுச்சு. so I'm going to change the option here. You can see this option no trim. so இந்த இடத்துல நம்ம no trim யூஸ் பண்ணும்போது you can see here. so இந்த சர்க்கிளும் நமக்கு ட்ரிம் ஆகல, at the same time நமக்கு ரேடியஸும் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த கார்னர்ல இந்த மூணாவது ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் தட் ஒன். யூ கேன் சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம்ஸ். ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம்ஸ் அப்படின்னா ஸோ இப்போ ஐ நீட் டு draw two lines. The line will be like that.
See, I have the profile. Two lines are intersecting like that. So I'm going to apply the corner here. So I'm going to apply the corner like that. மாதிரி நமக்கு வேணும். So என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த corner. So I'm selecting this corner. You can see that standard line trim. So இந்த இடத்த நான் கிளிக் பண்றேன், இந்த இடத்த கிளிக் பண்றேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் இந்த எக்ஸ்டென்ஷன் அண்ட் இந்த பக்கம் இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த ரெண்டுமே நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் லைன் ட்ரிம்ஸ். I just exit. கார்னர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரிம்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரிம்ஸ் அப்படின்னா ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெஃபரன்ஸாக மாறிடும், இதுக்கப்புறமா இருக்கக்கூடியது நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரிம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நோ ட்ரிம்ஸ். அதாவது இந்த ஃபுல் லைனுமே நமக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபுல் ரிசல்ட்டுமே நமக்கு இருக்கும், பட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஸோ பேஸ்ட் அப்பான் த ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் வி கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஐ கேன் யூஸ் தட். திஸ் ஆப்ஷன் ஆல்சோ ஐ கேன் யூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரிம்ஸ். ஸோ ஐ எம் கெட்டிங் கார்னர் அட் த சேம் டைம் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைனாக மாறி இருக்கும். ஸோ வாட் ஆர் த ஆப்ஷன் யூ நீடட் யூ கேன் செலக்ட். ஸோ இதுதான் வந்து கார்னர் ஆப்ஷன். ஸோ கார்னர் ஆப்ஷன் வி கேன் செலக்ட் எட்ஜஸ் அட் த சேம் டைம் கார்னர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிளுக்கு நடுவில் இந்த மாதிரி கனெக்ட் ஆகக்கூடிய இந்த ஆர்க்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கார்னர்.